Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Alien Force Season 1 Episode 7 Peer Pressure. ஓபன் பண்ணா காட்டுக்கு அந்த பக்கம் புகஞ்சுகிட்டு இருக்கு. என்னடான்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப், அதுல இருந்து ஒரு ஏலியன் லிக்விட் மாதிரி ஒழுகுது. பார்த்தா அப்கிரேட் மாதிரியே இருக்குது. அது நெளிஞ்சு நேரா மெயின் ரோட்டுக்கு போகுமா. அங்க ரோட்டோரத்துல ஒரு ட்ரக் நின்னுட்டு இருக்கும். டிரைவர் கஷ்டப்பட்டு டயரை மாத்திட்டு இருப்பான். அந்த கேப்ல இந்த பிக்காலி என்ன பண்ணும், நேரா உள்ள ஜம்ப் பண்ணி அந்த ட்ரக் மொத்தத்தையும் அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கும். அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம அது பாட்டு கிளம்பிரும். இல்ல அறிவு கட்ட செத்த பயலுகளா ஏம்ல இப்படி பண்றியேன்னு கத்துவான். காண்டாயிரும். அதுவும் செம காண்டாயிரும். தோ வரண்டான்னு பாஞ்சி வந்து டிரைவர ஒரே போடு. கட் பண்ண டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒன்னு காட்டுறாங்க. அத நம்ம ஆளுங்க ரசிச்சு ருசிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அதுல விளையாடுற ஜூலிங்கிற பொண்ணு நம்ம பெண்ணோட செட்டு. அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது பெண்ணுக்கு ஒரு ஹாய் சொல்லுவாளா. அப்படியே அவனுக்குள்ள பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்கும். உடனே பெண்ணு உசுப்பேத்தி விடுவா. பெண்ணு அவ உனக்கு தான் கை காட்டுறா, நீ போய் பேசுன்னு. ஆனா பெண்ணு வேண்டாம்பா. ஏன்னா அவளுக்கு ஆம்னிட்ரிக்ஸ பத்தி தெரிஞ்சதுன்னா டண்டனக்கா டனக்கனக்கா தான். அதாவது இவனை பிடிக்காமையே போயிரும்பா. அட என்ன பண்ணி நீ இப்படி சொல்லிவிட்ட, நீ ஒரு நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன். சில கேசுங்கெல்லாம் இருக்குதே, ஏன்டா பிறந்தோன்னு சுத்திட்டு இருக்குங்கன்னு நம்ம கெவின பாப்பா. அவன் அலேகா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு வாயில எச்சிய ஒல்கி தூங்கிட்டு இருப்பான். இங்க மேட்ச பயங்கரமா ஆடி ஜூலி ஜெயிச்சிருவா. நீ எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. நம்மால படம் முடிஞ்சிருச்சாப்பான்னு அப்பதான் எந்திரிப்பான். இப்ப போய் அவகிட்ட பேசும்பா. அட ஏமா நீ வேற வேண்டாம்பா. அட வேட அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போய் அவகிட்ட தள்ளி விட்டுருவா. அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா விளையாண்டேல், நல்ல மேட்சு, வாழ்த்துக்கள், பை பாய்னு பயத்துல ஓடிடுவான். எங்க ஓடுற பிச்சு புடுவேன் பிச்சுன்னு மறுபடியும் கொண்டு புடிச்சு தள்ளி விட்டுருவா. அப்புறம் நம்மால அவகிட்ட போய் A to Z சொல்லி முடிச்சிட்டு நம்ம எப்ப வாச்சு வெளியே போலாமான்னு தங்கி கேப்பான். அவ அதுக்காகவே காத்திருந்த மாதிரி போலாம் எப்போன்னு கேப்பா. அச்சச்சோ அத பிளான் பண்ணலையேன்னு ஜஸ்ட் a minuteன்னு நேர கொண்டு கிட்ட போய் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுவான். அப்ப இன்னைக்கு நைட்டு போலான்னு சொல்றா விளக்கனேம்பா. அவனும் போய் இன்னைக்கு நைட்டு ஹார்பர் போலாம்பா. அவளும் ஓகே நீருவா. அப்புறமும் நின்னு என்ன பேசுறன்னு தெரியாம ஆடிக்கினே இருப்பான். 7 மணிக்கு வந்துருவான்னு இழுத்துட்டு போயிருவா. அப்படியே கட் பண்ண ஒரு போலீஸ்கார் அந்த காணாம போன ட்ரக்க கண்டுபிடிச்சிருவாரு. என்ன அத எந்த கிறுக்கு பைய திருநான்னு தெரியாம நின்னுட்டு இருப்பாரு. அந்த அப்கிரேட் ஏலியன் அங்கதான் சுத்திட்டு இருக்கும். அத என்ன பண்ணும், அங்க இருந்த போலீஸ்காரன் வண்டியில ஏறி அவனுக்கு தண்ணி காட்டிட்டு அலேகா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். கட் பண்ணா பெண்ணு நைட்டு வெளியே போணுமேனு பர்சனாலிட்டியை செக் பண்ணிட்டு இருப்பான். ட்ரெஸ் கசங்கி போச்சு, மண்டை நசுங்கி போச்சு, புண்ணு பிதுங்கி போச்சு. என்ன பண்ணுவேன்னு புலம்புவான். டக்குன்னு கெவின் நெத்தில யாரு பொட்டு வச்சான்னு கேப்பான். இல்ல செத்த நாய உன்னையாவல உள்ள விட்டுதுன்னு கேப்பான். யாரு விடணும், நானே வந்தேன்பா. வந்த முதவி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கும். சாரி என்ன மேட்டர்னு கேட்டதுக்கு என்ன நம்ம பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிருப்பா. இப்ப என்னன்னா நம்ம பெண்ணு கிட்ட காரும் கிடையாது, லைசன்ஸும் கிடையாது. அதனால கெவினை கொண்டு போய் டிராப் பண்ண சொல்லுவான். அவனும் ஏதாச்சும் நக்கல் பண்ணுவான்னு பார்த்தா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே கொண்டு போய் விடுறேன்ட்டு போவான். என்னலே நக்கலு கிண்டலு நையாண்டின்னு ஒண்ணுமே பண்ணாம போறே. போடடே போடாம்பா. புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. நானும் ஜூலியும் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் எங்களைய செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். கரிட்டாம்பா. அவனும் ஒரு மாதிரி லுக்கூட்டு போவான். பெண்ணு சொன்ன மாதிரியே தான். கார்ல ஏறின உடனே பெண்ண ஜூலி முன்னாடி வச்சு செய்வான். பெண்ணு மூடிட்டுறாம்பா. கேட்கவே மாட்டான். ஓட்டுன்னு காரோட சேர்த்து பெண்ணையும் ஓட்டி தள்ளுவான். இப்படி இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடி தான் அந்த அப்கிரேட் ஏலியனும் ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கும். கரெக்டா ஹார்பர்ல வந்து இறக்கி விடுவானா. அது ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கும். அப்புறம் நம்மால சாலியா அவ கூட போயிட்டு இருக்கும்போது கெவின் அந்த மாதிரி கிண்டல் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காதேன்பா. அவயம்ல உன்னை அப்படி ஓட்டி தள்ளுறான். அதுல அந்த நாய்க்கு ஒரு ஆனந்தம். அப்புறம் அந்த இடமே அனாதையா எம்டியா காலியா கிடக்கும். வீக் டேஸ்ல தான் நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதும்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஓரமா போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம்பா. திடீர்னு பெண்ணோட வாட்சி கத்திக்கிட்டே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். அச்சச்சோ என்னன்னு தெரியலையே, இது வேற கத்த ஆரம்பிச்சிருச்சேன்பா. என்னாச்சுப்பா, வாட்சில ஏதாச்சும் பிரச்சனையானியாப்பா? இவகிட்ட தான் எதுவும் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிருந்தானே. இரு நான் கேண்டி வாங்கிட்டு வரேன்னு அங்கிருந்து தெரிச்சிருவான். அப்படி போன நம்மால ஒரு முக்குல ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு கத்துறத நிப்பாட்டுன்னு போராடிட்டு இருப்பான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஏலியன் கரெக்டா உருண்டு வந்து பெண்ணை கண்டுபிடிச்சிரும். அப்படி அவனை ஸ்கேன் பண்ணிட்டு சாலியா ஓட்டுவாங்களே ஒரு காரு, அந்த கார் எடுக்க அங்க ஓடிரும். இங்க பெண்ணு நிப்பாட்டி தொலைன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸ்டாப் ஆயிரும். அப்பாட பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட மக்கள் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. என்னன்னா அந்த அப்கிரேட் ஏலியன் அங்க இருந்த பம்பர் கார் ஒன்னு எடுத்துக்கிட்டு பெண்ணு கிட்ட பாஞ்சு வரும். எங்க இருந்து தான் கிளம்புறாங்கன்னு தெரியல, ஆனா புதுசா கிளம்புறாங்கன்னு பிச்சுக்குன்னு ஓடுவான். அப்படி இங்க அங்க இங்கன்னு மாத்தி அதை அலக்கழிச்சு பஞ்சு மிட்டாய் வண்டிக்காரனெல்லாம் மாட்டி விட்டு நம்ம அலி எஸ்கேப்பு. அது வந்து பார்த்துட்டு எங்க போனா இவன் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்குமா. நம்மால அலேகா அங்க இருந்த லைட் ஹவுஸ்ல ஏற ஆரம்பிச்சிருவான். இதுக்கு எங்க போனான்னு தெரியல. ஒரு வேவ்ஸ் மாதிரி அனுப்பும். அந்த வேவ்ஸ் பெண்ணு மேல பட்ட உடனே வாட்ச் பிளிங்க் ஆகி கத்த ஆரம்பிச்சிரும். சனியனே கத்தாதேன்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா அது கண்டுபிடிச்சிரும். நேரா அந்த லைட்
லைட் ஹவுஸ் ஒரு இடி நம்மால மேல இருந்து வண்டியில போய் விழுவான். உடனே அவனை தூக்கிட்டு எங்கேயோ போகுமா. ஐயா இதுங்க அட்டூழியம் தாங்க முடியலையான்னு அங்க இருக்க கைத்த புடிச்சு எஸ்கேப் ஆயிருவான். அது செம காண்டாயிரும். நம்மால என்ன பண்ணுவான், துணியை காமிச்சு வந்து இடி பாக்கலான்னு வெறுப்பேத்துவான். அது இன்னும் டென்ஷன் ஆகி வேகமா வந்து இடிக்க வரும், சட்டையை எடுத்துருவான். பார்த்தா பின்னாடி கம்பி ஒரே இடி அம்பிட்டு தான். அதுக்கு கேர் ஆயிரும். யாருகிட்ட, நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க, யார் யாரெல்லாம் பார்த்தவங்கன்ட்டு திரும்புவான். அந்த பஞ்சு மிட்டாய் கடைக்காரன் வந்து நின்னுட்டு இருப்பான். ஒழுங்கா வண்டியை உடச்சதுக்கு காசு கொடுப்பான். பஞ்சு மிட்டாய்னவனதான் அவனுக்கு ஜூலியே ஞாபகத்துக்கு வரும். அச்சோ நம்ம நேரம் ஆயிருச்சேன்னு அவன் கடையிலேயே 2 பஞ்சு மிட்டாயை தூக்கிக்கிட்டு இந்தாயா இவ்வளவுதான் இருக்குன்னு கையில தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். இங்க ஜூலி போன்ல கதறிட்டு இருப்பா. வெண்ண காணோம், வந்தான் போனா எங்க போனானே தெரியலப்பா. நம்மால அங்க இருந்து திடுபிடுன்னு ஓடி வந்து வெரி சாரி, பஞ்சு மிட்டாய் கடையில பக்கம் பக்கமா கூட்டம் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சும்பா. எருமை, இந்த ஏரியாவிலே நம்ம மட்டும் தான் இருக்கோம்பா. அவனு என்னென்னமோ சொல்லி சமாளிப்பான். அவ என்ன விட்டுட்டு போயிருவியோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன்பா. அட என்ன மரமண்ட, உன்னெல்லாம் விட்டு போவனா, இந்த பஞ்சு மிட்டாயி நல்லா சப்பி சப்பி சாப்பிடுன்னு கொடுப்பான். 2 பேரும் நெம்ப ஜாலியா தின்னுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஷிப்பை காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ எலக்ட்ரிக் சாக்ல கையை வச்சுட்டு ஆன்னு கத்திட்டு இருப்பான். அப்புறம் இவங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரும்போது அங்க ஜெட் சிமுலேட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல போய் உட்கார்ந்தா போதும், அப்படியே ஜெட்டுல பிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுல போலான்னு ஜூலி சொல்லிட்டு இருப்பா. போலாமே, நல்லா போலாமேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த அப்கிரேட் ஏலியன் ஜெட்டை மொத்தமா முங்காம் போட்டுரும். அச்சச்சோ இது வேற வந்துருச்சா. பென்னு அதுல கண்டிப்பா போணுமான்னு சமாளிச்சிட்டு இருப்பான். அது ரெக்கையெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அச்சச்சோ வாஜூலின்னு இழுத்துட்டு போய் நேரா ஒரு கடைக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு 5 நிமிஷம் இங்கே இரு, கக்கூசு போயிட்டு வந்துறேன்ட்டு போவான். மறுபடியும் வாட்ச் வேற கத்த ஆரம்பிச்சிரும். எதுக்கு மேல அதை விட்டு வைக்க கூடாது, சோழிய முடிச்சலான்னு வாட்ச திருகி அடிக்க வருவான். அங்க டம்மியா வச்சிருந்த ஜெட்டை அதை பிச்சுக்கிட்டு வெளியே எடுத்துரும். அந்த டைம் லைட்டா ஷேக் ஆகுமா. பென்னு ஜெட்விங்கா மாறலான்னு எடுத்து வச்சிருப்பான். அந்த ஷேக்ல பிரெயின் ஸ்டோமா மாறிடும். அப்புறம் என்ன, நண்டு மாதிரி ஏதோ புது ஏலியன். என்னன்னா இந்த ஏலியன் நெம்ப புத்திசாலி. அந்த ஏலியன் நம்ம பெண்ணை பார்த்ததும் அட்டாக் பண்ணுமா. நம்மால என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு குழம்புவான். மண்டை ஓபன் ஆகி மண்டைக்குள்ள இருந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். அது லேசரை வச்சு அட்டாக் பண்ணுமா. நம்மால சுத்தி ஏதோ எலக்ட்ரிக் பால் மாதிரி கவர் பண்ணிக்கும். அந்நேரம்னு பார்த்து ஜூலி வேற வெளியே வந்துருவா. கரெக்டா அவ மேலயும் அட்டாக் நடக்க போகும்போது நம்மால அவளையும் ஒரு ரவுண்ட் பால் மாதிரி புடிச்சு அலேகா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவான். அது என்ன பண்ணும், அலேகா ஜூலிய நோட் பண்ணி வச்சுக்கும். போய் அவளை பிடிக்கலான்ட்டு போகும். அதுக்குள்ள நம்மால பவரை வச்சு ஒரு அடி அம்பிட்டு தான் அந்த ஜெட் டேமேஜ் ஆகி நேரா அங்க இருக்க ஆத்துக்குள்ள போய் விழுந்துரும். எப்படி ஜோலிய முடிச்சிட்டோம்ல, இனி ஜூலிய போய் சமாளிக்கணும்ல. நேரா கக்கூஸ்குள்ள போய் நார்மலா மாதிரி ஜூலின்ட்டு போவான். உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாப்பா. இல்லை தெரியவில்லைம்பா. திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஜெயிண்ட் வில் எந்திரிக்கும். அது வேற எதுவும் இல்ல, அந்த ஏலியன் தான். அலேக நம்ம ஜூலிய தூக்கிரும். போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு நினைப்பா. போனையும் கீழே தட்டி விட்டு உடைச்சிரும். அடுத்தது பெண்ணை போட்டு லொட்டு அட்டாக் பண்ணுமா. நம்மால அங்க இங்கன்னு ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். கட்சியில அவனை தொங்க விட்டுட்டு ஜூலிய அலேக தூக்கிட்டு அங்க இருந்து போயிரும். இதுக்கு மேல இதை விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நம்மால கட்ட உடஞ்சு தண்ணிக்குள்ள போய் டப்புன்னு வாட்ச் அடிப்பான். ஜெட்ரேவா மாறிடுவான். அப்படி அதை தேடி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மைல்டு கன்ஃபியூஷன். எதுக்கு அந்த ஏலியன் என்னை இப்படி துரத்திட்டு வருது, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எதுக்கு ஜூலிய தூக்கிட்டு போகுது, சம்திங் ராங்னு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவான். என்ன இப்ப அதை அவன் அட்டாக் பண்ணானா, ஜூலி அதுல தானே இருக்கா. அப்புறம் அவளுக்கும் சங்கூதனுமே, அதனால அதை அட்டாக் பண்ண கூடாதுன்னு போற வழியில இருக்க கம்பத்தை உடைச்சு விடுவான். அது அலேக அதோட கால்ல விழுந்து லாக் பண்ணிரும். இந்த கேப்ல ஜூலிய காப்பாத்திடலான்ட்டு போவான். அது சேர வச்சு ஒரே அடி நம்மால தெரிச்சு விடுவான். தெரிச்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பாப்பான், இருக்க மாட்டாங்க. ஆனா ஜூலி கத்தற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு அந்த சத்தத்தை ட்ராக் பண்ணி போய் பார்த்த ஜூலி இருக்க மாட்டா. எங்கடா ஜூலின்னு கேப்பான். நான் இங்க தான் இருக்கேன்னு பின்னாடி இருந்து வருவா. சரி என் பேர் எப்படி உனக்கு தெரியும், டெல் மீ மேன் ஹூ ஆர் யூன்னு கேப்பா. ஹூ ஆர் யூ இல்ல ஹவ் ஆர் யூ இல்ல, நான் தான் பெண்ணுன்னு தயங்கி சொல்லுவான். நீ என்ன மான்ஸ்டரான்னு கேப்பா. ஆமா எனக்குள்ள 10 மிருகம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும்பா. இந்த மேட்டரை கேட்டுட்டு தெரிச்சு ஓடுவான்னு பார்த்தா செம சூப்பர் கலக்கலும்பா. எது சூப்பரா நோக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த ஏலியன் பெண்ணை பார்த்து கத்தும். அதுவும் ஏதோ சொல்ற மாதிரியே இருக்கும். என்னமா என்ன மேட்டர்னு கேட்ட உடனே அது தூரத்துல இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை காட்டும். இத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு அட்டூழியம் பண்ணியான்னு கேப்பான். அது நம்ம பெண்ணோட வாட்ச மறுபடியும் சத்தம் போட வச்சுட்டு நேரா அந்த ஸ்பேஸ் ஷிப் கிட்ட போகும். நம்மால அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் பாப்பான். அந்த சிவப்பு ஷீல்டுக்குள்ள ஒரு அப்கிரேட் ஏலியன் மாட்டிட்டு இருக்கும். அது என்னன்னு ஜூலி கேப்பா. அதெல்லாம் நான் ஒரு காலத்துல அந்த ஏலியனா மாறி இருக்கமா, அது ஒரு ரத்த சரித்திரம். அது வேற உள்ள ஷாக் அடிச்சு கதறிட்டு இருக்குமா. ஜூலி அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவா. பெண்ணு தடுத்து அந்த எனர்ஜி ஷீல்டு கிட்ட போனா டண்டான காதாம்பான். அது மட்டும் இல்லாம மேல இருக்க பாக்ஸுக்குள்ள டிங் டிங் டிங்னு என்னென்னமோ லெட்டர்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்குமா. அது என்னன்னு பெண்ணுக்கு சரியாவே புரியாது. அந்த அப்கிரேட் ஏலியன் நம்மளோட கால வந்து நாய்க்குட்டி மாதிரி தடவிட்டு இருக்கும். அட நன்னாரி, அந்த பாடுபடுத்திட்டு இப்ப வந்து கால கபரியா. சாரி ஷிப்புக்கு என்னாச்சுன்னு கேப்பான். அது ஷிப்பா மாதிரி பிளாஸ்ட் ஆகி காட்டுமா. அப்பவும் பெண்ணுக்கு புரியாது. மறுபடியும் தீவிரமா பாப்பா. அப்பதான் மேட்டரே புரியும். அது ஒரு கவுண்ட் டவுன், இந்த ஷிப் வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். அச்சச்சோ அதுக்குள்ள அவனை காப்பாத்தணுமேனு நம்மால டப்புனு ஹியூமாங்கா சோரா மாதிரி அந்த எனர்ஜி ஷீல்டுக்குள்ள கஷ்டப்பட்டு பூந்து வெடிக்க போற பாம அலேகா புடுங்கி தூக்கிட்டு ஸ்பேஸுக்கே வீசிடுவான். அது ஸ்பேஸ்ல போய் வெடிச்சாலும் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு
பூகம்பமே வரும். அதனால ஜூலிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பத்திரமா புடிச்சுக்குவான். அதுவும் ரொம்ப நேரம் புடிச்சுக்குவான். அப்புறம் போய் அந்த மாட்டிட்டு இருந்த ஏலியனை காப்பாத்துவானா, அதுக்கு பேரு பஸ்ஸியாமா. அந்த சின்ன அப்கிரேடா இருக்கே, அது கிட்ட பக்கத்துல ஏதாவது பிளம்பர் இருந்தா கூட்டு வர சொல்லியிருப்பான். அதான் நம்ம பெண்ணை போட்டு படாத பாடுபடுத்தி கூட்டு வந்திருக்கோம். ஜூலி பைப் போட்டுற பிளம்பருக்கு இவ்வளவு ஏன் பாடுபடுத்தணும்னு கேப்பா. ஏன்னா அவளுக்கு தான் இந்த மேட்டர் எதுவுமே தெரியாதே. அதெல்லாம் நான் அவனுக்கு அப்புறம் சொல்றேன் பா பெண்ணு. அதான் என்ன துரத்திட்டு வந்துச்சான்னு கேப்பானா, அது சிக்னல் அனுப்பி இருக்குமே, அது உங்களுக்கு தெரியலையான்னு கேக்கும். ஓ, வாட்ச பிளிங்க் பண்ண வச்சதே அதுதான் சிக்னலா? எனக்கு தெரியாதும்பா. அப்ப நீங்க பிளம்பர் இல்லையான்னு கேப்பான். நான் நீ தான் பிளம்பர்னு நினைச்சேன்பா. நாசமா போச்சு. அப்ப என் ஷிப்ப சரி பண்ண ஆளே இல்லையான்னு புலம்புவான். இங்க பெண்ணு செம காண்டாயிருவான். ஏண்டா உதவின்னு கேட்க வந்தது இப்படி உதன்னு உதச்சாடா கூட்டு போன்னு கத்துவான். நேக்கு வேற வழி தெரியலம்பா. சாரி, நீங்க கிளம்புனீங்கன்னா என் ஷிப்ப நானே ரிப்பேர் பண்ணிக்குவேன்பா. பிளம்பர்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ஷிப்ப ரிப்பேர் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். பெண்ணுக்கு தான் இந்த மாதிரி ஷிப்ப பத்தி ஒண்ணுமே தெரியாதே. ஆனா ஜூலி விட மாட்டா. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நாங்க செய்றோம்பா. உடனே அந்த பஸ்ஸையும் யோசிச்சுட்டு ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் அப்படினு ஒவ்வொரு ஹெல்ப்பா பண்ணுவாங்க. அப்படி கடைசியா ஆண்டனாவை மாட்டிட்டு இருக்கும்போது பெண்ணு, ஐ எம் வெரி சாரி ஜூலி, இந்த மாதிரி எல்லாம் நடந்து உன்னோட நாளையே நான் மோசமாக்குவேன்னு நினைக்கவே இல்லப்பா. அட போடா லூசு பயலே, எனக்கு இன்னைக்கு தான் நெப புடிச்சிருக்கும்பா. அப்புறம் அப்படி இப்படின்னு வேலையை பார்த்து ஒரு வழியா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணிடுவாங்க. கிளம்புறேன் பானா, எல லூசு பயலே, இதையும் கூட்டு போல மறுபடியும் இதை உன் உடம்புல சேர்த்திக்காம்பா. ஏன்னா இது அவன் உடம்புல இருந்து தான் லீக் பண்ணி பிளம்பரை கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லியிருப்பான். ஆனா மறுபடியும் அதை உடம்புல சேர்த்த முடியாது ரஜ. அது மட்டும் இல்லாம அதுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால நீயே வச்சுக்க, நான் வரட்டா அப்படின்ட்டு ஸ்பேஸ் ஷிப் எடுத்து பரேந்து போயிருவான். இது வேற நாய்க்குட்டி மாதிரி காலை உராசிக்கிட்டே கிடக்குமா. ஜூலியும் பார்க்க கியூட்டா இருக்கு, நீயே வச்சுக்கேம்பா. அதுக்கப்புறம் பொடி நடையா பொட்டி நடையா போட்டு நேரா வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா ஜூலி கிட்ட மட்டும்தான் போன் இருந்துச்சு, அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால கெவினை கூப்பிட முடியல. ஜூலிக்கு வேற கால் நெம்ப வலிக்கும். வாட்சை யூஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா வாட்சை அடிக்கடி யூஸ் பண்ணி சார்ஜ் சுத்தமா இருக்காதும்பா. அட பரவாயில்ல விடு, வீட்டுல நம்மள காணுமேனு தேடிட்டு இருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் தொடப்ப கட்டையாலேயே அடிக்காம இருந்தா சரியும்பா. அப்ப அங்க ஒரு ட்ரக் வரும். இலைய நில்லுல 4 டயர் நாக்கு துருக்கி மண்டையான்னு எவ்வளவோ கத்துவாங்க. அவன் நிக்காம சல்லுன்னு போயிருவான். உடனே அந்த அப்கிரேட் நாய்க்குட்டி அந்த வண்டியை பிடிக்க பின்னாடியே போவும். நெம்ப பாசக்கார பயலா இருக்கானே, சரி போவோம் இனி கால் டாக்ஸி தான் காலை வச்சு நடந்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.